ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா எல்லிலேயே அமிர்தாவே திட்டிடுறாங்க. நீங்கள் என்ன இப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டுக்கு ஒழுங்காக காசு தர மாட்டேங்கிறீங்க, ஒரு குழந்தைய நீங்கள் பெற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்றாங்க. எழிலுக்கு வந்து ரொம்ப கோவமாயிரு, பாட்டி எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை. ஈஸ்வரி ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்க எழிலையும் அமிர்தாவையும். ரொம்ப திட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே, பாட்டி நீங்கள் இன்னொரு வாட்டி ஒருக்கா பேசுனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு மாதிரி ஆகிப்போடும் அப்படின்றாங்க. அதுக்கு ஈஸ்வரின்ட்டு என்னடா பண்ணுவேன், என்னை தலையை எடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எழில் வந்துட்டு, பாட்டி வேணாம், நான் ஓரளவுக்கு தான் பொறுமையாக போவேன் அப்படின்றாங்க. ஈஸ்வரின்ட்டு, நீலாம் வெளியே போய் பட்டு திருந்தால் தானே புரியும், நீ எப்படி வீட்டில் சொகுசாக இருந்தேன்னு அப்போ தான் உனக்கு புரியும், போய் வெளியே போய் நீ கஷ்டப்பட்டு பாரு, நீ என்னை பேச்சை கேட்குறதுனால தான் வீட்டில் இல்லாட்டி வெளியே போ அப்படின்றாங்க ஈஸ்வரி. அதுக்கு எழிலுன்ட்டு, நான் போயிடுவேன் பாட்டி அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, டேய் எழில் போடா வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேக் எடுத்துகிட்டு அமிர்தா கூட போயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.